டான்ஸே இல்லைண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. பண்ணிருக்காரு, சூப்பராக பண்ணிருக்காரு படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு செம்மையாக பண்ணிருக்காரு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மாஸ்ஜி படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. முதல் பகுதியை விட 10 மடங்கு நல்ல பிரமாண்டமும் வேகமும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. முதல் பகுதி நல்லா இருக்கு, 2வது பகுதி நல்லா இருக்கு, 3வது பகுதி எடுத்தா கூட ஒன்று நல்லா இருக்கும். படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பார்த்ததுல செம்மையா இருக்கு. படம் மாஸ். பிரபாஸ், தமன்னா, அனுஷ்கா எல்லாருமே இதுல நடிச்ச மாதிரி இல்ல, வாழ்ந்துருக்காங்க. சம வேர்ல்டு கிளாஸ். சூப்பராக இருக்கு சார். சூப்பராக இருக்கு சார். வெரி ஹிட்னா. இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லாருக்குமே இப்போ பார்க்குறது இல்லை. ரெண்டாவது என்னன்னா அவங்க பையன் வந்து எல்லாரையும் வந்து தாக்குறது பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த படம். இது படம் சூப்பர், வேற லெவல் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு புது வேர்ல்டே கிடைச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம். எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணா கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த எல்லாருக்குமே ஒரு கரெக்டாக ஒரு ட்ராக் இருக்குது படம் ஃபுல்லாக. நல்ல மியூசிக் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருந்துதுண்ணா. நல்லா இருந்துச்சு. இனிமேல் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தையோ இதுக்கு மேலே யோசிச்சு கதை பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். படம் சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நான் 2வது வாட்டி போக போகிறேன். படம் சூப்பராக இருக்கு. எதுக்கு பாகுபலியை கொண்டாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? தெரிஞ்சிச்சுண்ணா. தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி. தேங்க்யூ. நல்லா சூப்பராக இருக்குண்ணா. ஏதோ சொல்றதுக்கு இல்லை, சூப்பராக இருக்கு. கட்டப்ப எப்படி கொண்டு பாகுபலி கொண்டு வந்து தெரிஞ்சுமா சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன மாதிரி எல்லாரும் அது ஃப்ளாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துக்கிறாருன்னா அது ரொம்ப பிரில்லியன்ட். இல்லை, காரணம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு சாதாரண காரணம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு யாரும் மக்கள் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கு செமையான ஒரு காரணம் சொல்லியிருக்காரு அந்த 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 டைரக்டர் வந்து அதுக்கு ப்ராப்பரான காரணம். அதை வந்து சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய டைமே ஒதுக்கியிருக்காங்க. அந்த பாகுபலி வந்து எதுக்கு வந்து கட்டப்பா வந்து எதுக்கு பாகுபலி கொண்டாடுறதுக்கு அதை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சீட்லேயே உட்கார முடியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தோம். தேங்க்யூ பாஸ். உள்ளவுடைய சரியால் இது மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா புரியல, செகண்ட் ஹாஃப் பர்சன் அந்த ரீசனு புரியுது. காரணம் சரி செய்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்குப்பா. ஒரு மாதிரி இத்தனை நாளாக வெயிட் பண்ணது இருந்ததுக்கு இன்னைக்கு பார்த்தாச்சுடா, தெரிஞ்சிச்சுடா. இல்லை, அது வந்து ஒரு எமோஷனல் சீன்ன்றதால அந்த அளவுக்கு மூவ் ஆகலை. பட் புதுசாக இருந்தது. இந்த இதுக்காகவா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தது. எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுதான் செகண்ட் பார்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி எனக்கு தோணுது. ரீசன் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. சூப்பரான படம். சூப்பராக இது 40 அடி விட சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒளிப்பதிவு, சென்ட் காஸ்டிங்கு, எடிட்டிங்கு, கிராஃபிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அருமையாக எடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்குறது தமிழ் படத்தில் இந்த மாதிரி எடுக்க முடியுமா ஒரு இது வந்து இது பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர். செம்ம பிரம்மாண்டம் படம். சூப்பர். சூப்பராக இருக்கு படம். ஆசம். ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து எந்த ஒரு டைரக்டரும் சொதப்பிடுவாங்க. இவர் வந்து பிரம்மாண்டமாக எடுத்துக்கிறாரு. ரொம்ப பிரில்லியன்ட். செட்டு ஃப்ரேம்லாம் பக்கா கலக்கியிருக்காங்க. படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சீரியஸாக நல்லா இருக்கு. வேற லெவல். சூப்பராக இருக்குதுண்ணா. செம்மையாக இருக்குது. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ராஜமௌலி சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. பக்கா மாஸ். சூப்பர் சூப்பர். படம் சூப்பர். படம் செகண்ட் பார்ட் செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் இருக்கிற டீட்டெயிலிங்கை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு டிவிலையோ நம்ம வீட்டில் டிவிலையோ பார்க்கக்கூடாது. எக்ஸலன்ட் பாகுபலி. வெரி நைஸ். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். எல்லாம் ஒரு மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துக்கிறாரு. இதை வந்து யாரும் வந்து சிடியில் பார்க்காதீங்க தயவுசெய்து. அத்தனை பேர் உழைப்பு இது. இந்த மாதிரி ஒரு படம் இந்தியன் ஹிஸ்டரியில் வந்ததே கிடையாது. ஹாலிவுட்ல என்ன பாஸ், ஹாலிவுட் வந்து படத்தை பார்த்து சொல்லுங்க. செம்ம படம். படம் வந்துருண்ணா. படம் பக்காவாக முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிரியேட் பண்ண ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு. அதை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு ராஜமௌலி. மியூசிக் செம்மங்க. மாவீரன் அலெக்சாண்டர் பார்த்தல அதோட ஃபீலிங் இப்போ நல்ல அருமையான படம். படம் செம்ம. கண்டிப்பாக ஒரு 4-5 வாட்டி பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது நண்பா. சூப்பராக இருக்குது படம். படம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட 2வது பார்ட்டு இன்னும் பக்காவாக இருக்குது.